Hey guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர்பான கேக் ரெசிபி தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கேக் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌனி. ஸோ ப்ரௌனி யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ப்ரௌனி கேக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இன்றைக்கி எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டார்க் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அமுலோடது. ஸோ ஈச் வந்து 40 கிராம்ஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ வந்து நம்ம வந்து டபுள் பாய்லர் வச்சு இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 80 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து டார்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து 80 கிராம்ஸ் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம் அளவுக்கு நான் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து டபுள் பாய்லர் வச்சு இதை வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக மெல்ட் பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து சிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ அது மேலே வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஸ்க் ஏதாச்சும் ஒன்று எடுத்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து அடியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ மோரோவராக நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணுறதே. ஸோ அதுக்காக தான் வந்து இது சாக்லேட் அண்ட் பட்டர் வந்து நல்லா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டார்க் சாக்லேட் அண்ட் வந்து பட்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் நல்லா வந்து ஆற விடுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இதில் வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சுகரை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து முட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நம்மளோட அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணது வந்து நல்லா வந்து ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கை வந்து ஆட் பண்ணணும். ஸோ சூடாக இருக்கும் போது எக்கு வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக் வந்து வெந்தா மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து ஆட் பண்ண சொன்னதே. ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை விட அதிகமான குவான்டிட்டி வந்து செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் ஒரு ஆப்ஷனலுக்காக வந்து கோகோ பவுட்ரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான், நீங்கள் இல்லைனா பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டார்க் சாக்லேட் இதில் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து இதில் வந்து நம்மளோட மைதா மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மாவு ஆட் பண்ணுறது எப்பவுமே லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்ப வந்து நம்ம வந்து பீட் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து ஜஸ்ட் வந்து ஃபோல்டிங் மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து பீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டிங் மெத்தடில் வந்து அதை மாவு வந்து நல்லா வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ப்ரௌனி பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து இருக்கணும். ஸோ ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இதை மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஏன்னா இதில் நம்ம மில்க் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரே வந்து நல்லா வந்து கீ போட்டு வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளோட பேட்டரை வந்து எல்லாத்தையுமே வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அதை ஊற்றினதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து நம்மளோட அவன் ஆர் வந்து ஸ்டவ்வை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 25 மினிட்ஸ் அளவு வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பர்பான ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடும். ஸோ கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் மாதிரியே ஒரு சூப்பர்பான ப்ரௌனி கேக் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணுற ரெசிபிஸை நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், என்னை டேக் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட் டைமில் வந்து சேரும். ஸோ நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட பார்க்க போகிறேன். ஸோ அன்டில் தென் பாய்.